السلام عليكم ورحمة الله وبركاته حمدا ونصلي أما بعد அளவற்ற அருளாலும் நிகழ்ற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களை, நாங்கள் நேற்றைய தினம் ஹுனைனுடைய யுத்தத்தை பற்றி, கஸ்வா ஹுனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி தாயிஃபுடன் நடந்த யுத்தம், அதில் ஹுனைனுடைய மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி அவர்களுடைய மனைவி மக்களை கொடுத்துவிட்ட அந்த விஷயம் வரைக்கும் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி மதீனாவுக்கு போயிட்டாங்க. போன பின்னாடி தபூக் என்ற ஒரு யுத்தம் நிகழுது. இந்த யுத்தத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மூத்தாவுடைய யுத்தம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸ் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரோம நாட்டுக்கு அனுப்புறாங்க, ரோமுக்கு அனுப்புறாங்க. அங்குள்ள சக்கரவர்த்தி அவருடைய திமிரை கொண்டு என்ன பண்றான், அந்த சஹாபியை கொண்டுறான். கொண்ட பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் பின் ஹாரிஸா, அதற்கு பின்னாடி ஜாஃபர் பின் அபி தாலிப், அதுக்கு முன்னாடி அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொண்ட இந்த கூட்டத்தை அனுப்புகிறார்கள். 3000 நபர்களை கொண்ட ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. அங்க 3 இறந்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். கடைசியாக 4வதாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்றாங்க, கமாண்டராங்க அமைக்கப்படுறாங்க. அதற்கு பின்னாடி அந்த ரோமர்களுடைய கையில படாம ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, எவ்வளவோ சாக்கசக்கியமாக யோசித்து அங்கிருந்து எந்த ஒரு இழைப்பும் நடக்காமல் மதீனாவுக்கு திரும்ப முஸ்லிம்களை கூட்டிட்டு வர்றாங்க. இந்த விஷயத்தை பார்த்த ரோம் நாட்டு மக்கள், ரோம நாட்டுடைய சக்கரவர்த்தி, எந்த ஒரு நாடும் நம்மளை நெருங்குறதுக்கே பயப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அரபுகள் போன்ற ஒரு சின்ன நாடு, அரபு கண்ட்ரிஸ் போல ஒரு சின்ன நாடு, எதுவுமே தெரியாதமல் இருந்த அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, நம்மள்கிட்ட மோதிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க ஜெயிக்கா விட்டாலும் சரி, என்னவாச்சு, இவங்கள்ட்ட இவ்வளவு தைரியம்ன்றது வந்துருச்சு, இவங்கள்ட்ட இவ்வளவு தைரியம்ன்றது வந்துருச்சு, அதனால இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாப்ல, அந்த ரோம சக்கரவர்த்தி திரும்ப இன்னொரு படையை எடுத்துட்டு ரசூலுல்லா மேல மதீனா மேலையும் போர் தொடுக்க வந்திருக்காங்க. இதுல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்னா, இதுல கிளம்பியவர்கள் ரோம நாட்டு நபர்கள், அதற்கு பின்னாடி ரஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள், அதற்கு பின்னாடி நிறைய கூட்டங்கள், அரபுடைய கோத்திரங்கள், இவைகள் எல்லாமே என்னவாகுது, அந்த தபூக்குடைய யுத்தத்துல கலந்துக்கிறது. ஒரு மிகப்பெரிய சைன்யம், ஒரு மிகப்பெரிய கூட்டம் தபூக்குடைய அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வரும். ஆனால் உடனே கிளம்பல. இது ஒரு அவதூறாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பல இன்னும். அதற்கு பின்னாடி என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் அந்த உள்ளாக்குள்ள மதீனாவுள்ள மக்கள் என்ன பண்றாங்க, ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. எந்த விஷயம் நடந்தாலும் சரி, ரூம் அவர்கள் வந்துட்டாங்களா, கஸ்ஸானியுடைய மக்கள் வந்துட்டாங்களா, நம்ம மேல படையெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகளிடத்தில் கோபப்பட்டு என்ன பண்றாங்க, 40 நாட்கள் என்ன பண்றாங்க, தனியாக இருந்துட்டாங்க. தனியாக இருந்த பின்னாடி இந்த விஷயத்தை சொல்வதற்கு ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. என்னண்டு, நைட்டு நேரத்துல, இரவு நேரத்துல என்ன பண்றாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி என்ன கஸ்ஸானிகள் நம்ம மேல படையெடுத்துட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு என்னவாகுது, அந்த பயம் என்பது மக்களுடைய இடத்துல பரவலாக காணப்பட்டுச்சு. அதற்கு பின்னாடி இந்த சுச்சுவேஷன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எங்கெங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப கிளம்பணும், சரியான நேரம் எது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிளம்ப வேண்டிய ஒரு இட்டுக்கட்டான சூழ்நிலை. அந்த நேரத்துல
அந்த மதீனாவில கடுமையான வெயில், பஞ்சம், விளைச்சல்ன்றது கிடையாது. எல்லா திராட்சை தோட்டங்களும், அதாவது அந்த என்னது கஜூரப்பு தோட்டங்களும் என்னவாச்சு, அதிகமாக விளைச்சல் கொடுக்கல, கொஞ்சம் நெஞ்சும் விளைஞ்சிருக்குது, அதையும் பறிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல அதை பறிக்கல அப்படின்னு சொன்னா அந்த வருஷத்துக்குரிய அந்த சாப்பாடுன்றது தட்டுப்பாடாயிரும். அந்த அளவு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். யாருக்குமே வெளியில போகணும்னு விருப்பம் இல்லை. அந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அந்த கர்ஜூரங்களை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல எல்லாரும் மும்முரமாக இருந்தாங்க. ஆனாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, உடனடியாக என்ன பண்ணணும், ஜிஹாது செய்ய வேண்டும். இந்த நேரத்துல நம்ம மட்டும் சோம்பேறிப்பட்டு நம்மளுடைய சொத்து பத்துகளை பாதுகாப்பதற்காக வேண்டி மதீனாவில் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னவாகும், அந்த ரோமர்கள் மதீனா மேல போர் எடுத்து வந்துருவாங்க. வந்த பின்னாடி என்னவாகும், நம்ம இப்ப வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருந்த அந்த மரியாதை என்பது, மக்களிடத்திலே உள்ள ஒரு பயம் என்பது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மதீனாவுடைய பட்டணமே இல்லாம மொத்தமா தொலைச்சிட்டு என்ன பண்றாங்க, அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தினால இருக்கிறவங்களை எப்படி இருக்காங்களோ அந்த அளவுக்கு அதே மாதிரி எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. யார்ட்டையும் போதுமான அளவுக்கு சவாரி இல்லை. நிறைய நபர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கிஞ்சுறாங்க, என்னோட எங்களுக்கு சவாரி இல்லை, ஒரு சவாரியை அமைச்சுட்டாங்க, ஒரு ஒட்டகத்தையேனும் ஒரு கழுதையேனும் அமைச்சுட்டாங்க, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய நிலைமை என்பது உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒட்டகம் இருந்தால் வாங்க, இல்லைண்டா நடந்து வாங்க, இல்லைண்டா அதுவும் முடியலண்டா வீட்டிலேயே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நேரத்துல வியாபார கூட்டமாக போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அந்த அவங்கள்ட்ட எத்தனை ஒட்டகங்கள் இருந்துச்சு, 900 ஒட்டகங்கள் இருந்துச்சு. அதன் மேல சாமான்களும் ஏத்திக்கிட்டாங்க. ஏத்தின பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு வேண்டி கிளம்புங்க அப்படின்னு சொன்ன ரசூல் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, அந்த 900 ஒட்டகங்களையும், அதாவது 100 கம்மி 1000 ஒட்டகங்களையும், அதுக்கு பின்னாடி 100 குதிரைகளையும், 29 கிலோ வெள்ளி காசுகளையும் மற்றும் 6 கிலோ தங்க காசுகளையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் என்ன பண்றாங்க, சதகான்றது பண்ணிடுறாங்க. அந்த யுத்தத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடுறாங்க. இந்த 6 கிலோ தங்கம் என்பதும் 26 கிலோ வெள்ளி, அதே மாதிரி 900 ஒட்டகங்கள், அதே மாதிரி 100 குதிரைகள். பாருங்க எவ்வளவு பணக்காரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது எல்லாத்தையும், இது அவங்க சொத்து கிடையாது, இது வியாபார கூட்டம் மட்டும்தான், வியாபாரத்துக்காக வேண்டி கொண்டு போன ஒரு சில பொருட்கள் மட்டும்தான். இதே இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கிட்ட அவங்களுடைய சொத்துன்றது எவ்வளவு இருந்திருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு பின்னாடி இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்றாங்க, மதீனாவில பாதுகாப்புக்காக விட்டுட்டு போறாங்க. இந்த முனாஃபிக்குகள் என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, வந்துட்டு உங்களை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க, பாருங்க நீங்க ஷஹீதா இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில போறது அவங்களுக்கு பிடிக்கல, உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீமூட்டி விட அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட வந்த பின்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கறாங்க, நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அலி ரலியல்லாஹு தஆலா சமாதானம் சொல்லப்படுது, நீங்க எங்களுக்காக ரொம்பவும் ஸ்பெஷலு. எப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படியோ நீங்க எனக்கு அப்படி, நீங்க அடுத்த நபி இல்ல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க நபியாக்கப்படல. இல்லை என்று சொன்னால் அடுத்த நபி நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அந்த உயர்தரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல காட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்ற ஒரு விஷயம் தான் நம்ம இதுல பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லல, அலி ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பிடிச்சிருக்குது. அதனாலதான் அவங்களுக்கு பதிலாக அந்த மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது அங்கே அலி ரலியல்லாஹு தஆலா படுக்க வச்சாங்க. அதே மாதிரி இங்க இட்டுக்கட்டான சூழ்நிலையில், யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் யாராவது எதிரிகள் தாக்கலாம், முனாஃபிக்குகள் தாக்கலாம், யஹூதிகள் தாக்கலாம் மதீனாவை. அவங்களுக்காக வேண்டி யார் வேணும், ஒரு வலிமையான ஒரு நபர் வேணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பதிலாக யாரை வைக்க முடியும், அலி ரலியல்லாஹு தஆலா வைக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு யுத்தத்துடைய அந்த யுக்திகள், யுத்தத்துடைய அந்த சிறிய இதுகள் எல்லாமே தெரியறதுனால அலி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, மதீனாவில விட்டுட்டு போறாங்க இந்த ஒரு நாசுக்கான சிச்சுவேஷன்ல. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாயிண்டன்ட்டா உள்ள, அதாவது எதிரிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், படைகள் அதிகமானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, 30,000 சஹாபாக்களை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த நேரத்துல மதீனாவில் உள்ள மக்கள் மட்டும் இல்லாமல் மக்காவில் உள்ள மக்கள் என்ன பண்றாங்க,
என்னது அழைக்கிறாங்க. மக்காவில் இருந்து மக்கள் வர்றாங்க. நிறைய பேர் வந்து ஜிஹாதுன்னு சொன்னவனையே எங்கெங்கெல்லாம் உள்ளவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துடுறாங்க. நிறைய கோத்திரத்து நபர்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. மொத்தம் எத்தனை பேரு? 30,000 மக்கள் ஆறாங்க. இதற்கு பின்னாடி என்னவாகுது, அந்த தபூக்ன்ற இடத்துக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்து கிடக்குறாங்க. போறதுக்கு 15 நாள் ஆச்சு, வர்றதுக்கு 15 நாள் ஆச்சு. அங்க தங்கினது 20 நாள் தங்கினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபூக்குடைய இடத்துக்கு போறதுக்கு 15 நாள் ஆச்சு. அங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் தங்கினாங்க. திரும்ப வர்றாங்க, திரும்ப 15 நாளாவது, மொத்தம் 50 நாள் பிரயாணத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிச்சாங்க. இதற்கு பின்னாடி என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரைகள் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப களைப்பாடுறதுக்கு வந்து ஆதுடைய சமுதாயம் இருந்த இடத்துல வந்து இறங்குனாங்க. இறங்கின பின்னாடி தண்ணியை பார்த்த உடனே சஹாபாக்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த தண்ணியை போய் குடிக்கிறதுக்காக வேண்டி ஒட்டகங்களுக்கு குடிக்க வச்சுட்டு ரொம்ப பைகளை எல்லாம் வந்து ஃபுல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த ஒரு இடத்துல நீங்க நிக்காதீங்க, இங்க இருக்கிற தண்ணியை வந்து நீங்க உங்க ஒட்டகங்களுக்கு குடிக்க வைக்காதீங்க, இங்க என்னென்ன எல்லாம் நீங்க வந்து மாவு பிணைஞ்சிருக்கீங்களோ அதை வந்து ஒட்டகங்களுக்கு கொடுத்துருங்க, இங்க இருந்து புறப்படுங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகம் எந்த கிணத்துல தண்ணி குடிச்சோ அந்த கிணத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி என்றது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. இன்னொரு சம்பவம் என்ன நடந்துச்சு, கொஞ்சம் முன்னாடி போனவொடனே சஹாபாக்களுக்கு மிகவும் தண்ணீதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துஆ செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து மலையை இறக்குறான், எல்லாரும் வந்து தாகம் தீர்றாங்க. அதற்கு பின்னாடி மதீனாவில் உள்ள 3 நபர்களை தவிர எல்லாருமே வந்துடுறாங்க. 30,000 மக்கள்ல 3 நபர்கள் சஹாபிக்கள், அதாவது ஈமான் உள்ளவர்கள், முனாஃபிக்கள் வரவே இல்லை. ஆனாலும் சரி, இந்த முனாஃபிக்களுடைய லிஸ்ட்ல அவங்க கிடையாட்டாலும் சரி 3 நபர்கள் என்னவாகுது, பின்னாடி இருந்துடுறாங்க. அங்க தபூக்கு போன பின்னாடி என்னவாகுது, அங்க வந்து ரோம சக்கரவர்த்தி வரல. ஏன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்றது ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்துல சுயமாக கலந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மூத்தாவுடைய யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, சஹாபாக்கள் மட்டும்தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த யுத்தத்துல என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக வந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய அந்த உதவி என்பது ரசூல் எங்க இருக்காங்களோ அங்க கச்சிதமாக வந்தே தீரும். ரசூல்லா வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லா கோத்திரங்களும் பிச்சுக்கிட்டு ஓடுச்சு. எல்லா கோத்திரங்களும் வந்து எங்கிட்டு வந்தவங்க அங்கிட்டு பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஓட்ட பின்னாடி இந்த ரோமத்துடைய சக்கரவர்த்தி இருப்பான்ல, அவன் வந்து ஒரு கிறிஸ்துவன். ரசூலுல்லாஹ் பற்றி தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. தெரிஞ்ச பின்னாடி என்னவாகுது, அவனும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியத்துல இருந்தான். அவனும் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்துல இருந்தான் அந்த ரோம சக்கரவர்த்தி. ஆனாலும் அவருடைய ரோமர்களுடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க வந்து திட்டினாங்க, இவனை நீ எப்படி இப்படி பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ரோமர்களுடைய அந்த மதம் என்பது வேற ஒரு மதம், கிறிஸ்துவர்கள் கிடையாது. முன்னாடி அவங்க ஒரு மன்னன் கிறிஸ்துவத்தை ஏத்தனால என்ன ஆச்சு, மொத்த ரோமர்களும் கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா ரோமர்களுடைய அந்த வரலாற்றை, ரோமர்கள் வந்து நெருப்பை வணங்கிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நெருப்பை வணங்கிட்டு இருக்கிறப்போ யஹூதிகள் என்ன பண்ணாங்க, இவங்க மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய எதிரி யஹூதிகள். இவங்க வந்து என்ன பண்றாங்க, கிறிஸ்துவர்களுடன் வந்து இணைஞ்சு யூதர்களை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிறிஸ்துவர்கள் தாவா வேலை செஞ்சனாலே ரோமர்கள் எல்லாரும் என்ன ஆகுது, கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிறாங்க. இதே மாதிரி நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கிறிஸ்துவத்தை நீ மட்டும் முஸ்லீம் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்க, அதுக்கு பின்னாடி வந்து இந்த கிறிஸ்துவன்றதை அழிஞ்சிடும் அப்படின்ற ஒரு நியத்தினால அந்த ரோம சக்கரவர்த்தி என்ன பண்றான், அதை வந்து வெறுத்துட்டு என்ன பண்றான், இன்னொரு விஷயம் சொல்றான், இந்த நபி எந்த இடத்துல வந்து கால் எடுத்து வைக்கிறாரோ அந்த பூமின்றது அவங்களுக்கு உடையதாயிரும், அதனால வந்து நம்ம இந்த யுத்தத்தை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த ரோம சக்கரவர்த்தியும் அங்க வரல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இந்த இடத்துல ஒரு யுத்தத்தையும் நடக்காமல் அவங்க வந்து எல்லாரும் பின்னாடி தெரிச்சு ஓடுறதுனால என்னவாச்சு, எல்லா மக்களுடைய மனசுலையும் வந்து ஒரு பயம்ன்றது உட்கார்ந்துருச்சு. இவங்களை வந்து ஜெயிக்கவே முடியாது, இவங்களை முஸ்லிம்களை வந்து தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் என்ன பண்றாங்க, டாக்ஸ் கட்டுறதற்காண்டி முன்கூட்டதாக வந்து முஸ்லிம்கள்ட்ட சரணடைய ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இதற்கு பின்னாடி தபூக்ன்றது முடிஞ்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. வந்த பின்னாடி எல்லார்டையும் வந்து நீங்க வராதுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறாங்க.
கேட்ட பின்னாடி முனாஃபிக்குகள் எல்லாம் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. எனக்கு வந்து சுகமின்மை ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாம போயிருச்சு, ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முராரா பின் ரபி, ஹிலாலா பின் உமையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நபர்களும் யாரு? சஹாபிக்கள், உண்மையான சஹாபிக்கள். இவருடைய மனசில் முனாஃபிக் தன்மை என்பது கிடையவே கிடையாது. இங்க 3 நபர்கள் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் வருவதற்கு எங்களுடைய சொத்து பத்துக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. எங்களுக்கு வந்து சுகம் என்பது அதிகமாயிருச்சு, நாங்க வந்து எங்களுடைய வியாபாரம்ன்றது எங்களுக்கு முக்கியமாயிருச்சு, அதனாலதான் நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாங்க. இந்த உண்மையை சொன்ன பின்னாடி என்னவாகுது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு வழங்காதவரை நீங்க என்ன பண்றீங்க? பாய்காட் செய்ய போயிடுறீங்க, அதாவது முஸ்லிம்கள்ட்ட இருந்து தூரமாக வைக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எப்படி? முனாஃபிக்குகள் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனாலும் என்னவாகுது? உண்மையை சொன்ன முஸ்லிம்களுக்கு தண்டனை என்பது கிடைக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இவர்கள் உண்மையான நபர்கள், இவர்களோட ஒன்று என்னதே சோதிக்கப்பட வேண்டும். ஒரு சிறுதொழி இது வந்து நம்மளுக்கு இருக்கும். என்னண்டு அவங்க வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க. என்னண்டு நாங்கள் வந்து உண்மையான முஸ்லிம்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்படி எல்லாம் நடந்துருச்சு, ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பின்னாடி அவங்க வந்து சோதிக்கப்படணுமா வேண்டாமா? அவங்களுடைய உண்மை தன்மை என்பது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கப்படணும்ல. அந்த சோதனை தான் என்னவாகுது? 50 நாட்கள் என்னவாகுது? அவங்க வந்து பைகாட் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்துல கூறின அந்த 3 பற்றியும், இவங்க 3 நபர்களும் என்ன பண்றாங்க? உண்மையை விதித்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பது தீர்ப்பு வழங்கினான், அவங்களுடைய தௌபாயை ஏத்துக்கிட்டான். எந்த மாதிரி நிலைமையா அப்படின்னு சொன்னா, இதா தாகத் அலைஹிமுல் அர்த், இந்த பூமி என்பது அவர்களுக்கு என்ன ஆச்சு? மிகவும் நெருக்கமானதாக மாறிவிட்டது. பிமா ரஹபத் வஸாகத் அலைஹிமுல் அன்ஃபுஸுஹும், அவங்களுடைய உள்ளம் என்பது மிகவும் ஒரு இதுக்கு கவலைக்கு உட்பட்டுச்சு. வதன்னு அலா அன்ன அல்லா மல்ஜஅ இலா மினல்லாஹி இல்லல்லாஹ், மற்றும் என்னது? அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு யாரும் பாவ மன்னிப்பு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த ஆயத்தை இறக்கினான். இந்த வரலாறு என்பது புகாரியுடைய ரிவாயத்தில் வந்து மிகவும் நீண்டதாக இருக்குது. ரொம்ப நீண்டது, ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கேட்கும் போது நம்ம வேற ஒரு தருணத்தில் இந்த வரலாற்றை வந்து முழுமையாக தெரிஞ்சு கொள்வோம். இதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? தன்னுடைய அந்த தபூக் யுத்தத்தை முடிச்சுட்டு ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹஜ்ஜுக்கு போறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல வந்து ஹஜ்ஜத்துல் விதா பத்தி நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், நம்ம இந்த சீரத்துன் நபி வந்து கிட்டத்தட்ட முடிக்க போறோம். இன்னொரு 2 சம்பவங்கள் அல்லது 3 சம்பவங்கள் தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், நம்ம வந்து இந்த சீரத்துன் நபியை என்னவெல்லாம் கேட்டோமோ, அதிலிருந்து எதனெல்லாம் நம்ம வந்து கத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம மனசுல ஏத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.